டேய் கமல், அந்த பாம்பு உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம கனவுல கூட நிம்மதியா இருக்க முடியாது. அதை எப்படியாவது கொண்டு வந்து கொன்னே தீரணும். அது எப்படா முடியும்? அந்த சாமியார்ட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் அவர் தான் கொடுக்க மறுத்துட்டாரு. அந்த சாமியார் கிட்ட ஒரு சிஷ்யன் இருக்கான், அவனை சரி கட்டிட்டா. வெரி குட் ஐடியா. டேய் கமல், நீ என்னடா சொல்ற? ஏண்டா மௌனமா இருக்க? பாம்பு ஆராய்ச்சியாளனாச்சே, பாம்பை கொல்றது பாவம்னு நினைக்கிறான் போல இருக்கு, அப்படித்தானே? நான் அந்த பாம்பை பத்தி நினைக்கல, அந்த சாமியாரை பத்தி நினைக்கிறேன். நம்ம காப்பாத்திக்கிறதுக்காக நாம செய்தது நமக்கே ஆபத்தாயிட்டா? அத பத்தி நீ கவலைப்படாத. இது பாரு, காதும் காதும் வச்ச மாதிரி காரியத்தை நான் கச்சிதமா முடிக்கிறேன். ஓகே? அப்புறம் என்னடா? கமான், சொல்றதை கேளுப்பா. பணம் கனவுல வந்தா செல்வம் போயிரும், பாம்பு கனவுல வந்தா உயிர் போயிரும். நீ அடிக்கடி பாம்பு கனவு காண்ற. ஓ மை காட். அந்த பாம்பு உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க உயிருக்கெல்லாம் ஆபத்து. அதனாலதான் அந்த பாம்பை கொண்டு வந்து கொடுன்னு சொல்றோம். அதனால ஆணிலையா மாட்டி தொங்குது. அதை பிடிக்காத அவ்வளவு சாதாரணம் இல்லப்பா. பெரம்பு இல்லாம குரங்காடுமா? நீ சொல்றது உண்மையே புரியலையே. என் குருநாதர் நாகத்தை வச்சு பூஜை பண்றார், நான் லட்சுமியை வச்சு பூஜை பண்றேன். அவர் நாகத்துக்காக எதையும் செய்வார், நான் நாணயத்துக்காக கையை கவனி எதையும் செய்வேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றோம். இப்போதைக்கு ஒரு 30,000 ரூபாய் கொடு. வாட்? 30,000? ஏங்க, ஒரு தலைக்கு 10,000 30,000 ரூபாய் கேட்கிறேன். சீசனை வச்சு தானுங்க வியாபாரம். இஷ்டம்னா கொடுங்க, இல்லாட்டி ஆள விடுங்க. என்ன பணம் தர்றீங்களா இல்ல உயிரை விடுறீங்களா? ஓகே, கொடுக்கறோம். அப்ப பாம்பை தர்றேன். எப்போ? இன்னைக்கு ராத்திரி பாம்பை கொண்டாந்து தர்றேன். குருவே, சிறிது காலை பிடித்து விடு. என்னப்பா இது? பணத்தை வாங்கிட்டு போயிட்டு பாம்பை கொண்டு வர இவ்வளவு நேரமா? அதாவது தூங்குனதுக்கு பிறகுதானே தூக்கிட்டு வர முடியும். இந்தாங்க, நான் சொன்ன மாதிரி பாம்பை கொண்டாந்து கொடுத்துட்டேன். இந்த விஷயம் குருநாதருக்கு தெரியக்கூடாது. இது கொத்தும், அது கொதரும். பெட்டி கொடு. நிறுத்து. ஏண்டா, என் குறி மேல உனக்கு நம்பிக்கை இல்லை? இருந்தது, ஆனா இப்ப இல்ல. டேய் நாய், நேரத்துல போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, நீங்க சுட போறீங்களா இல்ல நான் சுடட்டுமா? ஸ்டீவ், அத கீழே வை. அந்த வெறி பிடிச்ச பாம்பை நானே ஷூட் பண்றேன். தாளம் போடுற மங்கி பொம்மை. ஏர்லைன்ஸ் தாத்தா பொம்மை. எனக்கு தெரியலமா, நீயே சொல்லு. அப்படி வாங்க வேலைக்கு. லட்சுமி இங்க கொண்டா. நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்க பாருங்க. அடேடே, கிளி வாங்கிட்டு வந்திருக்க. நான் ஏன் கிளி வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? தெரியாது. கொஞ்ச நாள் என் கூட சரியாவே பேச மாட்டீங்க. அதனால உன்ன மாதிரி கொஞ்சி பேச கிளி வாங்கிட்டு வந்திருக்க, அப்படித்தானே? ஆமா. நீ போய் உன் புது ஃப்ரெண்டோட விளையாடு. போ 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 போ. ஸ்டீஃபன் ஸ்பீக்கிங். அடேடே, மாப்பிள்ளையா? என்ன மாப்பிள்ளை, சௌக்கியமா? தங்கச்சி எப்படி இருக்கு? அது ஒண்ணுதான் குறைச்ச. உன் தங்கச்சி கோச்சுக்கிட்டே உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கான். இல்லையே. வருவ வந்தா திருப்பி அனுப்பி வை, இல்லாட்டா விவாகரத்து நோட்டீஸும் உன் வீட்டை தேடி வரும்.
மீனா, இது உனக்கே நல்லா இருக்கா? புருஷன்கிட்ட கோவிச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு வர்றது குடும்ப பெண்ணுக்கு அழகில்ல. நான் என்ன அவர்கிட்ட விதவிதமா நகனட்டா கேட்டேன்? நேரத்தோட வீட்டுக்கு வாங்கன்னா தினமும் பாதி ராத்திரிக்கு மேலதான் வராரு. இத பாருமா, பத்திரிக்கை ஆபீஸ் நடத்துறவருமா உன் புருஷன். ராத்திரி தான் அவருக்கு உலகம். அது தெரிஞ்சுதானே அவரை காதலிச்ச, கல்யாணம் பண்ணிட்டேன். அது தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே போக மாட்டேன். மீனா, கல்யாணமான பொண்ணுக்கு பிறந்த வீடு சத்திர மாதிரி. ஏதோ 2 நாள் தங்கலாம், நிரந்தரமா தங்க முடியாது, தங்கவும் கூடாது. அப்படின்னா உன் புருஷன் வீட்டுக்கு போன்னு சொல்றேன். போறேன். என் உணர்ச்சியை புரிஞ்சுக்காத என் புருஷன் வீட்டுக்கு இல்ல, என் மேல உயிரையே வச்சுட்டு இருந்த எங்க அம்மா பொண்ணு இடத்துக்கே போறேன். மீனா, ஆமா, எப்ப பார்த்தாலும் என்னையே குத்தம் சொல்றிய. என் தங்கச்சியும் ஒரு பொண்ணு, அவளுக்கும் ஆசா பாசங்கள் உண்டு. அவ உணர்ச்சியை புரிஞ்சு நடங்கன்னு என்னைக்காவது உன் மாப்பிள்ளை நீ சொல்லிருக்கியா? மீனா, இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். தான் செஞ்சது தப்புன்னு எப்ப உணர்ந்து இங்க வராரோ அன்னைக்கு தான் நான் அங்க போவேன். ஹலோ, என்னப்பா வாடா. யுத்த காண்டமா? மறுபடியும் கோச்சிட்டு வந்துட்டாளா உன் தங்கச்சி? ஆமாண்டா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு வந்துடுறா. ஏதாவது சொன்னா அம்மா உசுரோடு இருந்தா இந்த மாதிரி நடக்குமான்னு கண்ண கத்துக்கிறா. நாம என்னன்னா அந்த பாம்பால எப்ப ஆபத்து வரணும் தினம் தினம் பயந்து நடங்கிட்டே இருக்கோம். நம்ம நிலைமையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாடா. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான் சின்ன விஷயத்த பெருசாக்கிடுவாங்க. யூ டோன்ட் வரி. நான் மார்ட்டினை மீட் பண்ணி அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனை நாளைக்கே வந்து பொண்டாட்டியை கூட்டிட்டு போற மாதிரி பண்றேன். இன்னைக்கே மார்ட்டினை மீட் பண்றேன். இதுக்காக அவளை வெள்ளம் வச்சாலும் வச்ச சும்மா அடிச்சுட்டே இருப்பானு. கண்ட நேரத்தை உயிரை வாங்கிட்டு. ஹலோ, என்ன ஒரு மாதிரி பாக்குறேன்? எனக்கு வெக்கமா இருக்கே. எனக்கு தான் வெக்கமா இருக்கு. ஏன்னா வரக்கூடாத நேரத்துல வந்துட்டேன்ல. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. வரக்கூடாத நேரம் இல்ல, வந்த நேரம் அந்த நேரம் ஒரு மாதிரி. என்ன இதெல்லாம்? ஆசை வெக்க முடியாதும்பாங்க. அவ அப்பவே கேட்டா ஹால் கதவை சாத்திட்டீங்களான்னு. நான் பெட்ரூம் கதவை சாத்திட்டேனே. போறாதான்னு. போறாதுன்னு இப்பதான் புரியுது. இந்த பஸ்ஸர் கனெக்ஷனை எடுத்துடணும். நீ எல்லாம் படிச்சவன் இல்ல? பிகாம். பட் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்னவா, உனக்கே தெரியல நீ செய்யறது துரோகம்னு? இது துரோகமா? அப்ப ஊர்ல அவன் லுக், வாட் எக்ஸாக்ட்லி டு யூ மீன்? கட்டின பொண்டாட்டிய சண்டை போட்டு அனுப்பிச்சிட்டு கண்டவளோட கும்மால போட்டுட்டு இருக்க நீ. அவளா இருந்ததுனால கோச்சிட்டு போயிட்டா. நானா இருந்தா கொன்னு போட்டு போயிருப்பேன். அண்ணா. என்ன? ஆமா அண்ணா, அவர் ஆசைப்படி நடந்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவருக்காக என் கோலத்தை மட்டும் இல்ல, அடிக்கடி அண்ணன் வீட்டுக்கு கோச்சிட்டு போற குணத்தையும் மாத்திக்கிட்டேன். சாட்டிஸ்ஃபைட்? அங்க இருக்கு. மை காட். ஹலோ, ஸ்டீபன் ஸ்பீக்கிங். ஏய், உன் தங்கச்சி இங்க இருக்காடா? அப்ப இங்க இருக்கிறது நாகராணி. உன்னை பழி வாங்கறதுக்காக வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் கொண்டுட்டதா நினைச்சு நிம்மதியா இருக்கீங்களே, அந்த நாகராணி தான். கிளியோட விளையாடிட்டு இருந்த உன் குழந்தை உயிரோட இப்ப நான் விளையாடிட்டு இருக்கேன். உன் குழந்தை உயிரை காப்பாத்தணும்னா மேல வா. அப்பா 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 குழந்தை கொள்ளாத, குழந்தை கொள்ளாத. அப்படின்னா உன் கழுத்துல இருக்கிற காயத்தை கழட்டு. இல்லன்னா உன் குழந்தை உன் கூட்டாளிங்க இருக்கிற இடத்துக்கே போய் காயத்தை கழட்டு. கடைசியில நானும் தம் வஞ்சத்தை தீர்த்துக்கிட்டா. என் உசுரை கொடுத்து இந்த உசுரை காப்பாத்திருக்கேன். இதை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். என் குழந்தையை காப்பாத்துறா. பிளீஸ் பிளீஸ் ப்ராமிஸ் மீ.